செட்டிநாடு கார அடை. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். அடை என்பது தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஒரு காரமான பணியாரம் ஆகும். இது பாரம்பரியமாக பருப்பு மற்றும் அரிசி கலவையுடன் செய்யப்படுகிறது. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி அல்லது பச்சரிசி, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, சிவப்பு மிளகாய் காய்ந்தது, இஞ்சி, பூண்டு பற்கள், சீரகம், சோம்பு, சோம்ஃப். படி 1. அரிசி மற்றும் பருப்புகள் அனைத்தையும் ஒன்றாக நன்கு கழுவி, குறைந்தது 4 முதல் 6 வரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். படி 2. ஊற வைத்த அரிசி மற்றும் பருப்பு கலவையை வடிகட்டவும். படி 3. அரைக்கும் இயந்திரத்தில் வட் கிரைண்டர் அல்லது சக்தி வாய்ந்த பிளெண்டர், ஊற வைத்த அரிசி மற்றும் பருப்பு கலவையுடன் சிவப்பு மிளகாய், இஞ்சி, பூண்டு பயன்படுத்தினால் சீரகம், சோம்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள் மற்றும் கறிவேப்பிலை சேர்க்கவும். சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து கெட்டியான மாவாக அரைக்கவும். இது தோசை மாவை போல மென்மையாக இருக்கக்கூடாது. படி 4. மாவு கலவையை ஒரு பெரிய கிண்ணத்திற்கு மாற்றவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். இந்த மாவு ஊற்றும் பதத்தில் இருக்க வேண்டும். தோசை மாவை விட சற்று திக்காக இருக்க வேண்டும். படி 5. நன்கு நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்ப்பதாக இருந்தால் மற்றும் கொத்தமல்லியை மாவில் சேர்க்கவும். நன்கு கலக்கவும். படி 6. ஒரு இரும்பு அல்லது ஒட்டாத தோசை கல்லை, தவா, நடுத்தர தீயில் சூடாக்கவும். சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றவும். படி 7. சூடான தோசைக்கல்லில் ஒரு கரண்டி மாவை ஊற்றி மிதமான கனமான தோசையாக, தோசையை விட கனமாக பரப்பவும். நடுவில் சிறிய ஓட்டை வைக்கவும், இதனால் சீராக வேகும். படி 8. ஓரங்களிலும் நடுவில் உள்ள துளையிலும் எண்ணெய் அல்லது நெய் விடவும். படி 9. ஒரு பக்கம் 3 முதல் 4 வரை நிமிடங்கள் அல்லது பொன்னிறமாகும் வரை மற்றும் மொறுமொறுப்பாகும் வரை வேக வைக்கவும். அடைகளை கவனமாக புரட்டி மறுபுறம் மேலும் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் வேக வைக்கவும். படி 10. மீதமுள்ள மாவையும் இதேபோல் செய்யவும். சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.